நம்ம தோட்டத்துல வந்து ஒரு இன்சுலின் செடி இருக்குங்க. அந்த இன்சுலின் செடியில வந்து சின்ன சின்ன பூக்கள் பூத்திருக்கு. அத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து நமக்கு ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இன்சுலின் செடின்னா என்னன்னு கேட்டா, நம்ம சிலபஸ்ல படிச்சிருப்போம். அந்த சுகருக்கு வந்து இன்சுலின் இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னு. இப்ப பிரசன்ட்ல வந்து எல்லாருக்குமே இன்சுலின பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து நமக்கு எல்லாருமே டயபெட்டிஸ் பேஷண்ட்டா தான் இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து லோ சுகர், ஹை சுகர்ன்னு நெறைய டிஃப்ரெண்ட் அந்த சுகர் பேஷண்ட்டா தான் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஹோம் மேட் ரெமிடியா நம்ம எதனா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இத ட்ரை பண்ணும்போது, இந்த இன்சுலின் செடிய பத்தி மேக்ஸிமம் தெரிஞ்சு தான் வச்சிருக்காங்க. இந்த செடி வந்து நம்ம பார்க்க வந்து சின்னதா ஒரு வாழை இலையோட வாழை மரங்களோட மினியேச்சர் செடி மாரி தான் இருக்கும். இதனுடைய இலைகள் நீங்க சப்போஸ் பறிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த புளிப்பான டேஸ்ட் ஒரு மாரி லைட்டா அந்த புளிப்பு டேஸ்ட்டோட வந்து கொழகொழப்பா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆக்சுவலா இத வந்து நீங்க இன்டேக் பண்ணீங்கன்னா, ராவாவே இன்டேக் பண்ணிக்கலாம். நம்ம கேஷுவலா நம்ம தோட்டத்தில ஒரு செடி இருக்குன்னா கூட நம்ம டெய்லியுமே அந்த லீஃப வந்து பறிச்சு, ஒரு சின்ன குவான்டிட்டில ஒரு இலை பறிச்சீங்கன்னா, நீங்க அத டெய்லி மார்னிங் வந்து நீங்க எம்ப்டி ஸ்டமக்ல வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது பச்சையாவே சாப்பிடலாம். சப்போஸ் உங்களுக்கு அது சாப்பிட பிடிக்கலனா, உங்களுக்கு ஏதாவது வெஜ் சாலட்ல அத போட்டு சாப்பிடலாம். இல்ல வந்து கொஞ்சம் சுடுதண்ணீல போட்டு சாப்பிடலாம். அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கும்போது சுகர் வந்து உங்களுக்கு சடனா குறையுமான்னு கேட்டா, கண்டிப்பா குறையாது. கிராஜுவலா கொஞ்சம் மெதுவா தான் உங்களுக்கு நீங்க ரெகுலரா இத உணவுல சேர்த்துக்கும்போது உங்களுக்கு வந்து சுகர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாவே இருக்கும். இதனோட பூக்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாழை மரத்தில இந்த பூக்கள் பூக்குதுல்ல, அந்த மாரி பூக்கள் மாரி தான் இருக்கும். லைவா நீங்க பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆர்க்கிட் பூக்கள் மாரி நல்லா அழகா இருக்கும். பார்க்க வைப்ரன்ட்டான கலர்ஸோட இருக்கும். இதில வந்து ஒயிட்டு அந்த மாரி ரெட்டுன்னு வந்து வித்தியாசமான கலர்ஸ் இருக்கு. இதில வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பிளான்ட் வந்து ஈஸியா வளர்க்கலாம். நான் இது வந்து கொடைக்கானல்லேருந்து கொண்டு வந்து வளர்த்தேன். ஒரே ஒரு சின்ன குச்சி, ஒரு ஸ்டெம் தான் கொண்டு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் வந்து இது நெறைய வளர்ந்துருச்சு. ஸோ இந்த பிளான்ட் உங்க வீட்ல இருக்குன்னா, டெய்லி வந்து காலையில வந்து ஒரு இலை மட்டும் நீங்க பறிச்சு வெறும் வயித்துல சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல்டா இருக்கும். அதிகப்படியான குவான்டிட்டில எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்த மாரி பேஷண்ட்டுக்கு வந்து நமக்கு வித்தியாசமான சுகர் லெவல் இருக்கும். ஸோ நீங்க சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா வந்து டாக்டரோட அட்வைஸோட எடுத்தனாலும் நல்லது தான். ஸோ நீங்க நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். நன்றி.